மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். நக்கீரனுக்கு வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலிருந்து யாரும் மீளல. அகமதாபாத் விமான விபத்து, பல கனவுகளுடன் சென்றவர்கள் கருகி போனார்கள். பத்திரிகைகளில் அதை பற்றிய செய்திகள் நிறையவே வந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் பல கனவுடன் பயணித்திருக்கிறாங்க. குடும்பத்தோட உயிரிழந்தவர்களும் அதில் இருக்கிறாங்க. சோகமான ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். சாதாரணமா நீங்க அதை எடுத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சர்வசாதாரணமாவே எல்லாரும் பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் விமானத்துல. ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்க மாணவர்கள் கூட எதிர்காலத்தை குறிவைத்து வெளிநாடுகளுக்கு செல்கின்ற காட்சியை பார்க்கிறோம். இப்படி விமானங்கள் போவதையெல்லாம் பார்க்கிறோம். பார்த்தா இப்படி எண்ணற்ற கனவுகளோடு இந்த ஃபாரினர் போகும்போது ஹாய் இந்தியா, குட் பை, இப்படியெல்லாம் அவர்கள் சொல்லி செல்வதையெல்லாம் வலைத்தளங்கள் மூலமாக நாம் காண முடிகிறது. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி என்ன கனவுகளோடு போனவங்க லண்டன் போறாங்க. அகமதாபாத்ல இருந்து லண்டனில் இருப்பவர்கள் போகிறார்கள். லண்டனில் இருப்பவர்களை பார்ப்பதற்காக இங்கிருந்து இந்தியர்கள் செல்கிறார்கள். மிக சோகமான ஒரு நிகழ்வு ராஜவேலு. இதை சகித்து கொள்ளவே முடியாது. நான் பெங்களூர் ஆக்சிடென்ட்டையே பார்த்தவன். நேரா செவுத்துல மோதிருச்சு. அது இறங்கும் பொழுது அந்த காலத்துல அந்த தொழில்நுட்பம் இல்லை, பைலட் மிஸ்டேக் கொண்டு அடிச்சுட்டார். அவர் அடிச்சு கம்ப்ளீட்டா காலி. அதுவும் இதே மாதிரி ஆச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நினைவு இருக்கு. சமீபத்துல காலிக்காட்ல ஒரு இன்சிடென்ட் ஆச்சு, கிராஷ் ஆச்சு. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமை. முப்படை தளபதியை நாம் குன்னூர்ல இழந்தோம். நேரா போய் அடிச்சு அந்த ஹெலிகாப்டரை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, சுட்டு வீழ்த்தினாலும் ஒன்றும் ஆகாது, எதேதோ சொன்னாங்க. ஆனா பெரிய வேதனைக்குரிய விஷயம், அவரே போய் அங்க இறந்துட்டார் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்கள் அகால மரணம், அந்த விபத்திற்குட்பட்ட அகால மரணம் நாட்டையே உலுக்கி எடுத்தது. உங்களுக்கு தெரியும், ரொம்ப வேதனைக்குரிய செய்தியா இருந்தது. நம்ம நாட்டினுடைய முப்படை தளபதி கேள்வி முறை இல்லாம போய் செத்த செய்தி நாடெங்கும் உலகமெங்கும் பரவியது. இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. காலிக்காட்ல கிராஷ். ஏகப்பட்ட இடத்துல இப்படி ராஜசேகர ரெட்டி எல்லாம் இப்படித்தானே விபத்துல போய் இறந்தார். முன்னாள் சீஃப் மினிஸ்டர் போய் இறந்தார். இப்படிலாம் நம்ம பார்த்துட்டே வந்தோம். ரொம்ப ஒவ்வொரு தடவையும் சில பேர் தப்பிச்சிருக்காங்க. ஆனா இங்க நான் பாக்குறேன் ராஜவேலு, அந்த விமானம் 3 நிமிடங்கள், 3 நிமிஷம், தட் இஸ் 3 மினிட்ஸ். அது நான் அதாவது ஏர் கன்ஜஸ்டட், அதாவது அந்த ரன்வே கன்ஜஸ்டட் இருந்து அதை அலோவ் பண்ண மாட்டாங்க சில நேரத்துல. ரொம்ப நேரம் கீழே நின்று இருக்குது. நின்னப்பயே அது ஒர்க் பண்ணாம போயிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். அது அன்பார்ச்சுனேட்டா ஃபிளை ஆகவும் அதை எடுத்துட்டாரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன். அதை எடுத்து போகும்பொழுது அவர் அப்புறமா இதை மேல கொண்டு போக முடியல. ஆகவே எமர்ஜென்சி ஆயிடுச்சுங்கிற காஷனை மாத்திரம் அவர் சொல்லி, இப்போ அந்த இன்னைக்கு காலையில இந்த கருப்பு பெட்டி என்று சொல்லக்கூடிய பிளாக் பாக்ஸ்ல இருந்து அதை கண்டுபிடிச்சு இப்பதான் வெளியே விடுறாங்க. அவரால் முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. பிளைட் மேல போனாதான் கீழே இறக்க முடியும் இல்லையா? அது அப்படியே கீழே இறங்குது. இறங்க ஒன்றும் புரியல. டபுள் இன்ஜின் இருக்கு, ரொம்ப தூரம் போற பிளைட்டு, போயிங் 2 இன்ஜின் இருக்கு. அதுல 2 இன்ஜின் எப்படி சார் ஃபெயிலியர் ஆகும் சொல்லுங்க? ஒண்ணு போனா ஒண்ணு காப்பாற்றும். ஆகவே ஆரம்பத்திலேயே ஏசி ஒர்க் பண்ணலன்றான். அதுக்கு பின்னாடி உள்ள இருக்க பேசஞ்சர் ஏசி, டிவி இருக்கு, எல்லாத்துலயும் மானிட்டர். நீங்க என்ன படம் வேணாலும் பாத்துக்கலாம், சினிமா பாத்துக்கலாம், நீங்க அதுலயே போட்டு பிளைட் எங்க இருக்குன்னு பாத்துக்கலாம். அது இறங்குறது ஏறதெல்லாம் அந்த மானிட்டரிங் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஸ்பெசிலிட்டிஸ் உள்ள பிளைட். அதுல நான் லண்டன் வரைக்கும் எல்லாம் பறந்துருக்கேன். நான் அதுல பார்த்துருக்கேன். அதுல எத்திகாட் லெவல்லாம் போயிருக்கோம் நம்ம. ஆனா ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியலைங்க. அவங்க எல்லாம் பார்த்தா அவங்க சோகமான அந்த முடிவை பார்க்கும் பொழுது எரிஞ்சு என்ன பண்ணாங்க பாவம்.
உடம்பெல்லாம் எரிஞ்சு இறக்குறாங்க. ஒருத்தர் மாத்திரம் தப்பிச்சு வரார். அது நேரா போய் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஹாஸ்டல்ல கீழே விழுந்து 241 எண்ணிக்கை மாறி 279 மாறுது. எவ்வளவு வேதனையா இருக்கும்னா நீங்க சொல்லிட்டீங்க. அத மனதில இருந்து என்னால வெளிப்படுத்தவே முடியல. அதுல பார்த்து உறைஞ்சு போனேன். நான் எவ்வளவோ பிளைட்ல போயிருக்கேன். எனக்கு நான் ஓப்பனாவே சொல்றேன், இன்னொரு தனியார் விமானத்துல நான் இது மூலியமா பலருக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏசி ஒர்க் பண்ணலன்னா அங்கேயே நிறுத்துங்க பிளைட்டை விடாது. ஏசி ஸ்டார்ட் ஆகி அந்த சேச்சுரேஷன் அந்த நம்மளால மூச்சே விட முடியாது சில நேரத்துல. அது மாதிரி திருச்சி டு சென்னை நான் அனுபவிச்சிருக்கேன். நான் நிறுத்துறான்ட்ட என்னால முடியல, நீ இறக்கி விடு அப்படின்ட்டேன். அவ்வளவு அலட்சியமா இருப்பானுங்க சில நேரத்துல. நான் விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸா சொல்றேன். அலட்சியமா கத்தி எல்லாரும் மேல அந்த ஏசி ஒர்க் ஆகிற ஹோல்ல இருந்து வர ஏசி வருதா இல்லையான்னு சொல்லி கத்துன பின்னாடி சக்குன்னு போய் போடுறாங்க, ஏசி வருது. சமீபத்தில் நடந்த நிகழ்வு இது. டைமுக்கு எடுத்து டைமுக்கு கொண்டு போறான்னு ஒரே காரணத்துக்காக எல்லாரும் புக் பண்ணி போறாங்க. அது என்னத்தை போய் நம்ம அவளை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு சொல்லவுன்னா வேதனை. அது அவங்க தான் சரி பண்ணணும். விமானத்துல அந்த ரேட் ஏறும் பாரு ராஜவேலு. இந்த பிளைங் பண்ற அந்த பேசஞ்சர்ஸோட 10,000 12,000. இந்த டவுன் பஸ் கூட இந்த டூரிஸ்ட் பஸ் எவ்வளவு பரவாயில்ல 14,000. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரேட்டே செப்பரேட்டா தனியா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் அதுலயும் கொள்ளடிக்கிறது, டைமுக்கு தகுந்த மாதிரி மாத்துறது. இன்னொரு நுண் இருக்கு அதுல. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க புக் பண்ணிட்டீங்க, ஒரு வாரம் கழிச்சு, ஒரு வாரத்துக்கு அப்புறம் போறதுக்கு நீங்க புக் பண்ணீங்கன்னா ஒரு 14,000 ரூபாய் டெல்லி புக் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 14,000 ரூபாய் என்னைக்கு நீங்க பயணம் பண்றீங்களோ அன்னைக்கு புக் பண்ணவனுக்கு 9,000 ரூபாய் கிடைக்கும். இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்காங்க டிக்கெட்டோட. டெல்லி அடிக்கடி போறதால வர்றதால தெரியும். எனக்கு ஒருத்தர் போன் பண்ணி புறப்பட்டு வாங்கன்னா புறப்படுறாரு. கஜேந்திர ஆனந்தன் 2 பேர் புறப்பட்டா எவ்வளவு டிக்கெட்டுங்கன்னா 9,000. என்னன்னா இது 14,000 கொடுத்து புக் பண்ணிருக்கோம் 9,000 ரூபான்றாங்கன்னா அந்த இடத்த ஃபில்அப் பண்றதுக்காக ஏற்கனவே பல பேர்கிட்ட வாங்கினதை பத்தி கவலை இல்லாம இந்த டூரிஸ்ட் பஸ் ரோட்ல நிறுத்தி ஏத்திருப்பானே. அது மாதிரி எல்லாம் ஏர்லைன்ஸ்ல நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கண்ட்ரோல் தப்புதுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அது எனக்கு காங்கிரஸ் கவர்மெண்டா இருக்கட்டும், பாரதிய ஜனதா கவர்மெண்டா இருக்கட்டும் தப்பு இல்லை. இவ்வளவு நேரம் அந்த சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் சின்ன வயசு பொறுப்பேற்று ராம்மோகன் நாயுடு ரிசைன் பண்ணிருக்கணும்ல. இவ்வளவு பேரை இழந்துட்டோம். ஒரு தவறு நடந்திருக்கு, எங்கன்னு தெரியலீங்க. ஆகவே இந்த தவறை விசாரணை பண்ற வரைக்கும் நான் தொடர்ந்து இருக்க மாட்டேன். ஒரு ரயில் விபத்து தமிழ்நாட்டுல, உங்க சொந்த ஊர் பெரம்பலூர் பக்கம் இல்ல, அங்க ஒரு ரயில் விபத்து நடந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? லால் பகதூர் சாஸ்திரி மினிஸ்டர் அந்த ரிசைன் பண்ணிட்டார். எவ்வளவு பேர் ரிசைன் பண்ணிருக்காங்க. அதை ஏத்திட்டு உடனே ரிசைன் பண்ணிடுவாங்க. ஒடிசா ட்ரெயின்லயும் 296 பேர் காலி. ஒடிசால பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஜுரி 636 பேர். ஒன்னும் எம்ஆர் அதை பத்தி கவலை, இது மினிஸ்டர் ஆஃப் ரயில்வே அதை பத்தி கவலையே படலைங்க. இப்போ நாயுடு அதை பத்தி கவலையே படல. இப்போ ஹோம் மினிஸ்டர் போறாரு, பிரைம் மினிஸ்டர் போறாங்க, பாக்குறாங்க. இதெல்லாம் மக்கள் தான் போய் பாக்குறாங்களே. நீங்க பார்த்து என்ன பெரிய பிரமாதமா அங்க நடந்துற போகுது? அத டாடா ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லிடுச்சு. ஆனாலும் இந்த விமானம் எந்த இடத்தில் பரிசோதிக்கப்பட்டது? அங்கதான் வரேன் நானு. இன்ஜின் எல்லாம் எங்க சரி பார்த்தாங்க, அங்க இருக்க பிளக் எல்லாம் யாரு கழட்டினது, மெக்கானிசம் அதையெல்லாம் செக் பண்ணுவோம் ஒவ்வொரு தடவையும். அது எந்த இடத்தில் நிகழ்ந்தது எல்லா ஏர்போர்ட்லயும் இருக்கு. இப்ப துருக்கிக்கு ஏதோ கான்ட்ராக்ட் கொடுத்தாங்களா, அப்புறம் துருக்கி கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிட்டாங்களா, வேற ஏதோ தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க போனாங்க, இப்படி 9 விமான நிலையத்தை புதுசா கொடுத்துட்டாங்க, இன்எக்ஸ்பீரியன்ஸ், ஏதோ செய்திகள் வருது எக்கச்சக்கமா. அது இல்ல. நான் என்ன பொறுத்த வரைக்கும் 2 இன்ஜினும் ஃபெயிலியர் ஆகுதுன்னா நிச்சயமா அது டெஃபினட்டா இன்ஜினியர்ஸ் தான் அது காரணமா இருக்கணும்னு எனக்கு தோணுது. அப்பாவி குரோ அந்த பைலட் பாவங்க எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அந்த நேரத்துல அது கீழே இறங்கி சாக போறோம், வெடிக்க போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சுங்க. எல்லாம் மினிட்ல முடியுதுங்க. இது ஒரு அரசாங்கம் இப்படி வேடிக்கை பாக்குறதுங்கிறது இன்னைக்கு அவருக்கு வரும், நாளைக்கு நமக்கு வரும், எல்லாத்துக்கும் வரும். ஆகவே நீங்க அரசாங்கத்தை பிளேம் பண்றீங்களேன்னு சொன்னா ஏதோ சரியா இல்லை, கோளாறு, எந்த சிஸ்டமோ சரியா இல்லை. அதை பார்க்க வேண்டியது கவர்மெண்ட் தான். அப்புறம் அவங்கள சொல்லாம நம்ம யாரை போய் சொல்ல முடியும்? ஆகவே இந்த மினிஸ்டர் பொறுப்பேற்க வேண்டும். இனி இந்த தவறு இந்திய திருநாட்டில் எங்கும் நடக்கக்கூடாது என்பதுதான் எனது எண்ணம். எத்தனை நீங்க ஆறுதல் சொன்னாலும் இந்த பேரிழப்பிற்கு இணையாக எதையுமே நீங்கள் சொல்ல முடியாது என்பதுதான். 2 ரயில்வே விபத்தை உங்களுக்கு கோடுகாட்டு சொன்னேன், பெங்களூர் மற்ற காலிக்கட்டை சொன்னேன். இதெல்லாம் நடந்த பின்னாடி தான் தொடர்ந்து இதுவும் நடக்குது. ஆகவே முப்படை தளபதி இறந்து போனதை கோட் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமேல்
பயந்து பயந்து போக வேண்டியிருக்கும். ஒரு நிம்மதியா போக முடியாது. ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். ஆகவே அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு throughout the world, not only the India, throughout the world, அந்த உலக அளவிலே இருந்து இங்கே வந்து சென்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை நான் நக்கீரன் சார்பாக தெரிவித்து தலை வணங்குகிறேன். வார்ம் சல்யூட்டேஷன் டு யாரையெல்லாம் இழந்தோமோ அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வராமல் காத்து நிற்க வேண்டியது மத்திய அரசினுடைய கடமை. ஆகவே யாரை என்ன சொல்லுவது என்பது தெரியவில்லை. தீவிர விசாரணைக்கு பின்னாடி தெரிஞ்சிடும். இப்ப இந்த பிளாக் பாக்ஸ் கிடைச்ச மாதிரி இந்த என்கொயரி ஒன்று ஸ்டார்ட் ஆச்சுன்னா இது எங்கிருந்து புறப்பட்டுச்சு போச்சு வந்தது எல்லாம் தெரியும். ஆகவே இந்த பணிவான வேண்டுகோள், விமானம் புறப்படுவதற்கு முன்னால் ஏசி ஆஃப்ல இருந்துச்சுனாலோ மற்ற டவுட் வந்தாலோ பேஷன்ஸா இருக்கவே இருக்காதீங்க. அங்கேயே நிறுத்த சொல்லுங்க. நிறுத்த சொல்லி கிளைம் பண்ணுங்க. நடக்காதுங்க, ஒத்துக்க மாட்டேன், ஏதோ சம்திங் ராங் அப்படிங்கறத சொல்லணும். சில டைம்ல ராஜவேல் நீங்க நம்ப மாட்டீங்க, நான் சண்டைக்கெல்லாம் போயிருக்கேன். இந்த லேண்டிங்ல வந்து இறக்குவோம், டம்முன்னு அடிக்கும். அது இன்னும் எக்ஸ்பீரியன்ஸா வந்து அடிப்போம். ஒருத்தர் பார்த்துக்குவோம். பேசஞ்சர் இப்படி கொண்டு வந்து இறக்குறானே கண்ணாபின்னான்னு அப்படின்னு இதையெல்லாம் ஸ்பாட்லயே கேட்டுக்கணும். சூட்கேஸை பிடிச்சிட்டு வெளியில போக கூடாது. அப்பயே சட்டையை பிடிச்சு கேட்கணும், ஏண்டா எங்க உயிரோட விளையாடுறீங்களாடா நீங்கன்னு சொல்லி. ஆகவே இந்த நடைமுறை வேண்டும். இல்லைன்னா பிளைட் லேட்டா வந்தா மாத்திரம் கலட்டா பண்றோம். ஆனா பிளைட் போகும்போது என்னென்ன இருக்குங்கிறத செக் பண்ணிக்கிறது நம்ம தார்மீக கடமை. ஆகவே இது மூலியமா நமக்கு ஒரு பாடத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள், கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு நல்ல நிறுவனம் டாடா நிறுவனம் மக்களுக்கு உதவுவதில் நம்பர் 1 இந்த வேர்ல்டு. அது போன்ற ஒரு நிறுவனத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. அன்பார்ச்சுனேட் இப்படி நடந்து போச்சு. ஆகவே என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி மத்திய அரசு தலையிட வேண்டும். இந்த பிரைவேடைசேஷன் சார் தூக்கி பிரைவேடைசேஷனுக்கு எல்லாம் தார வார்த்தை என்ன நடக்கும் ராஜவேலு? எல்லாத்தையும் பிரைவேடைசேஷன் கொடுத்துட்றேன், அத்தானி கொடுத்துட்றேன் எல்லாமே. நான் அன்னைக்கு NMPTல நியூ மேங்களூர் போர்ட் ட்ரஸ்ட்ல அம்மா கொஞ்ச நாள் என்ன ட்ரஸ்டியா போட்டாங்க மேஜர் போர்ட்ல. நான் திருவனந்தபுரத்துல இறங்குறேன், போன் பண்றேன், கெஸ்ட் ஹவுஸ்ல இடம் இருக்குமான்னு போன் பண்றேன். சார் யூ ஆர் ராங், இப்ப கவர்மெண்ட் கையில இருக்கு. இல்ல சார், இந்த போர்ட் வந்து அத்தானி கையில இருக்கு சாருங்கிறோம். ஷாக் ஆயிட்டேன். ஏன் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்த நாட்டுல இப்படிதான் நடக்கும். அப்புறம் என்னங்க பண்ண முடியும்? கவர்மெண்ட் கண்ட்ரோல் எல்லாம் போகுது. ஆகவே இந்த பிரைவேடைசேஷனை நிறுத்தணும்ன்றதுலாம் எனக்கு எந்தவித மாற்று கருத்து இல்லை. இதுல முழுவதுமாக விசாரணை நடத்தி உண்மைகளை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும். நீங்க சொன்ன மாதிரி இதே போல ஒரு விபத்து இனி நடக்கக்கூடாது, அதற்கான முயற்சிகளை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பார்வையும். இப்ப தமிழ்நாட்டு அரசியலுக்கு வருவோம். அப்படியா போலாம். அதிமுகவில் OPS வந்து இணைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில OPSக்கு ஒரு பதவியும் 4 MLA சீட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிறது வலியுறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தகவல் வெளியாகுது. உங்களுக்கு தெரியுமா? கட்சி பதவியில் ஒன்றும் OPSக்கு, அது இல்லாமல் சிட்டிங் MLA 4 பேருக்கும் திருப்பி சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பேச்சுவார்த்தை. தகவல் வெளியாகிருக்கு. உங்களுக்கு கிடைத்த தகவலாக கூட இருக்கலாம். OPS அண்ணனுக்கு பொருளாளர் பதவின்னு சொல்றீங்களா? என்ன பதவின்னு தெரியல. எனக்கு கூட காதுக்கு வந்துச்சு. 4 MLAவும் கொடுத்துட்டு ஒரு பொருளாளரையும் கொடுத்துட்டு அவரு சரண்டர் ஆகிறாரோ இல்ல அவங்க இதை வந்து சரி செஞ்சுக்கிறாங்களோ தெரியாது. எங்களுடைய இன்டென்ஷன், நானு, JCT பிரபாகரன் அண்ணன், இங்க இருந்த மிஸ்டர் கூப்பா கிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாம் பல மாவட்ட செயலாளர்கள் எல்லா எண்ணமும் ஒன்னா சேரணுன்றது தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனாலதான் ஒருங்கிணைப்பு குழு வச்சு நான் விடாம நடத்திக்கிட்டு இருக்கேன், போராடிக்கிட்டு இருக்கேன். ஸ்டில் எனது அரசியல் வாழ்வே போராட்டமாகி போச்சு. பல பேர் ஒரு 50, 100, 90 பேர் பாராட்டி போட்டா 10 பேர் கமெண்ட்ஸ், இவர் பாரு இப்ப இதுதான் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு. ஏன்னா என்னால விட முடியல, இந்த கட்சி போயிடுமேன்னு பாக்குறேன். நான் விட்டேன்னு வச்சுக்கோங்க, எதிர்த்து பேசுறதுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லாம போயிடும். எல்லாம் அனாதை ஆயிடுச்சு இந்த கட்சி முதல்லயே. ஆனா அப்படி அவர் அதை ஒத்துக்கிட்டாருன்னா நான் என்ன கேட்கிறேன், அவர் OPS அண்ணன ஒரு பொருளாளர் பதவிக்கும் இருக்கு, சிட்டிங் MLA 4 பேரையும் விட்டு கொடுக்கறதுக்கு நீங்களும் தயார், அவங்களும் தயார்னா எனக்கு தெரியாது எந்த அளவுக்கு அந்த ராட்சச போக்குல இருக்க அந்த பழனிசாமி ஒத்துக்குவாருன்னு. அப்படி ஒரு கால் ஒத்துக்கிட்டு வந்தா நான் அண்ணனை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக ஆரம்பத்திலிருந்து முதல் தர்ம யுத்தம், 2வது தர்ம யுத்தம் நீங்க தான் சொன்னீங்க. நான் வெளியில வந்துட்டேன் விடுங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பழனிசாமி கீழே எல்லாம் நான் இல்லைங்க, ரெடியா இல்லை, நான் தயாரா இல்லை. நாளைக்கு என்னை வந்து நடுவுலயே ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆச்சு, கூப்பிட்டாங்க, என்ன மாத்திரம் கூப்பிட்டாங்க, பெரிய பதவி தரனாங்க.
இந்த வேலையே நடக்காது. ஓபிஎஸ் அண்ணனையும் கூப்பிடு, அவங்க சின்னம்மாவையும் கூப்பிடு, எல்லாரையும் உட்கார வச்சு பேசுவோம். அதனால அப்ப நான் பேசுறேன், பேசிட்டு எல்லாரையும் சேர்த்து வச்சா வணக்கம் சொல்லிட்டு வீட்டுக்கு போறேன். நான் எந்த பதவிக்காகவும் இங்க இல்லைங்க, அம்மா தலைவர் படம் இருந்தா போதும்னு நினைக்கிறவன்னு ஓப்பனா சொன்னேன். ஆனா நீங்க இப்ப சொல்ற செய்தி அப்படியே காற்றில் பரவி வருகிறது. அந்த செய்தி உண்மையாக இருந்தால் நான் அன்பு அண்ணனாக நினைத்து இன்னமும் நான் அன்போடு சமீபத்தில் கூட பேசினேன். ஒரு நாள் பேசினார் அவர், திரு கண்ணன்ஜி இந்த கொள்கை வரப்பு சேனல் போட்டு கொடுத்தாரு. நான் பேசினேன் இந்த தேர்தல் விஷயத்திற்கு முன்னாடி, இந்த மனு கொடுக்கறது, இந்த தேர்தலில் அவர் அறிவிச்ச கேண்டிடேட்டை ஏற்றுக்கூடாது அப்படின்னு நேற்று போராட்டம் நடந்தது உங்களுக்கு தெரியும். அதுல பேசும்போது சொன்னாரு, பேசிட்டு இருக்கும் பொழுது, அண்ணா நீங்களும் ஒரு மனுவை கொடுங்க அப்படின்னு. அத ஆமா நீங்க சம்பந்தமா அவர் ஒருத்தரை சொன்னாரு, அவர்கிட்ட பேச சொன்னாரு. அவருக்கு எதிர்ப்பாவே எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அவர் நம்பிக்கை இல்லாம நடக்கிறார். ஒரு நம்பிக்கை இல்லாம ஒரு பயணத்தை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஆகவே நம்பிக்கை இல்லாமலே அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட அவர் பேச சொன்னாரு, நான் மரியாதை கொடுத்து பேச. ராஜ்யசபா சீட்டு அறிவிச்சாங்க, அதுல வேட்பு மனு எல்லாம் அவங்க போய் தாக்கல் பண்ணாங்க. நீங்க தேர்தல் ஆணையம் கோர்ட்டுக்கெல்லாம் போனீங்க. இப்ப இந்த விஷயத்துல நீங்க காட்டின மாதிரி அந்த எதிர்ப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் ஓபிஎஸ் காட்டல. அப்ப இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்ததுனால தான் காட்டலையா? அது என்ன, எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் அதை நீங்க கோட் பண்ணும்போது, அதை சொல்லும் பொழுது ஒரு சஸ்பிஷியன், ஒரு சந்தேகம் வருது. அதுல எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது அவர்கிட்ட பேசுறது பின்னாடி அவர் ஒருத்தர்கிட்ட, நான் பேர் சொல்ல விரும்பல, அவர் ஒருத்தர்கிட்ட அவர் நம்பிக்கையா பேச சொல்றாரு. அவரை சார்ந்தவர், வேண்டியவர். அவர்கிட்ட நான் பேசுறேன். அவரு வேற மாதிரி நெகட்டிவா சொன்னாரு. எனக்கு கோவம் வந்துருச்சு. நீங்க இது மாதிரி பேசுறீங்கன்னா என்னங்க பண்ணிட்டோம்? இப்படியே அவரை 2 வருஷமா 2 பேர் சேர்ந்து அவரை ஒழிச்சிட்டாங்க சார். 2 பேர் பொலிட்டிக்கலா, ஒருத்தர் முன்னாள் அமைச்சர், இன்னொருத்தர் வக்கீல்ன்ற பேர்ல இருக்கக்கூடிய சொந்தக்காரர். 2 பேர் தான், 3வது ஆளே கிடையாது. அதுல பன்ரூட்டியர்லாம் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டார். 2 பேரும் அவரை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க அரசியல் இருந்து. ஆகவே மனு கொடுக்குற எண்ணத்துல தான் இருந்தார், கொடுப்பாருன்னு தான் நினைச்சார். ஆனா இப்ப நீங்க சொல்ற கேள்வியெல்லாம் எனக்கு என்னத்தை எழுப்புது அப்படின்னு சொன்னா, இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நான் சுப்பிரமணியம் தேர்தல் ஆணையர், திரு சுப்பிரமணியம் IAS தேர்தல் ஆணையர் பார்த்துட்டு நான் வெளியில வரேன். வெளியில பிரஸ் மீட் பண்றேன் பெருசா செக்ரட்டரியேட்ல. அப்ப நீங்க கேட்ட கேள்வியே ஒரு நிருபர் என்ன கேட்கிறார், ஏங்க நீங்க தான் ஓடாம போராடிட்டு இருக்கீங்க, சூரியமூர்த்தியும் கூட இருந்தார். அப்போ என்னோட கஜேந்திரன் இருந்தார், மற்றவங்களா இருந்தாங்க, லாயர்ஸ், வழக்கறிஞர், ஏகப்பட்ட வழக்கறிஞர் கூட்டு போயிருந்தேன். ரொம்ப ஒரே தகராறு பண்ணி பார்த்தேன் உள்ள நான். அப்புறம் அந்தம்மா அர்ச்சனா பட்நாயக் தேர்தல் அதிகாரி IAS மேடமும் எனக்கு லெட்டர் எழுதியிருந்தாங்க. இவ்வளவு போராட்டம் நடக்குது. ஆனா ஓபிஎஸ் மாத்திரம் ஏன் எதுவுமே அப்ஜெக்ஷன் பண்ணல, நீங்க மாத்திரம் ஏங்க இப்படி போராடிட்டு இருக்கீங்கன்னு ஒருத்தர் எனக்கு கேட்கிறார், நிருபர். நான் சொல்றேன், இல்ல அண்ணா என்கிட்ட பேசி இருக்கிறாரு, டெஃபினட்டா அப்ஜெக்ஷன் பண்ணிருப்பாருங்கன்னு. அதுக்கு அவரே பதில் சொல்றாரு, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் அப்ஜெக்ஷன் பண்ணல. ஐ டசன்ட் நோ, எனக்கு தெரியல. ஆனா அவர் எனக்கு சொல்றாரு, நீ இது மாதிரி பண்ணலன்னு சொல்றாரு அந்த நிருபர். இருக்காது, நீங்க அவரை கேட்டீங்கன்னா, அண்ணனை கேட்டீங்கன்னா தெரியும். இப்ப எனக்கு வேதனையெல்லாம் என்ன தெரியுங்களா, கடைசியில பழனிசாமி இறங்கி வர்றது சந்தேகங்க, இறங்கியே வந்துட்டாருன்னே வச்சுக்கோ. இறங்கி ஏதோ இருக்கவங்க எல்லாம் நெருக்கடி கொடுத்து இது நல்லா இல்லை நீங்க பண்றதுன்னு சொல்லி உள்ளுக்குள்ள தகராறு அதிகமாச்சுன்னா, அப்புறம் வேற வழி இல்லை, எலெக்ஷன் டைம்னு சொல்லி ஒரு 4 MLA சீட்டையும் உங்களுக்கு ஒரு பொருளாளர் பதவியும் அவங்க நடுவுல மீடியேட்டர் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, உங்களை நம்பி வந்தவங்க கெதினா, நம்பி வந்த 87 88 மாவட்ட செயலாளர் எங்கன்னா நிற்பாங்க, நடுத்தருவில் நின்றுவாங்கண்ணா. கூட இருக்க செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள் இருந்து அத்தனை பேரையும் போட்டு கௌரவிச்சு வச்சிருக்கமே, அவங்க கெதி என்னென்ன ஆகும்? ஓபிஎஸ் அண்ணனை தான் இந்த பேட்டி மூலியமா நான் கேட்கிறேன். அவர்கிட்ட ஒரு தனி மரியாதை, மற்றவங்களை மதிப்பதில் அவர் அடிச்சுக்கிறது ஒரு தலைவரே கிடையாது. அவ்வளவு அன்பா பேசக்கூடியவர். நான் கேட்கறது அன்பா, ஒருங்கிணைப்பு தேவை, மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க கட்சியின் நலன் கருதி ஒரு காலத்துல முதல்வராக இருந்தீங்க. இந்த பாரதிய ஜனதா கட்சி அது நம்மளை அடிக்கிறதுக்குன்னே வந்திருக்க ஒரு கட்சி. அது என்ன பண்ணிச்சு, உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி துணை முதல்வரா பண்ணிச்சு. ஒரு எஸ்பியா இருந்தவர் இன்ஸ்பெக்டரா மாறுனீங்க, ரைட்? அன்னைக்கும் அவங்க சொன்னாங்கன்னு ஒத்துக்கிட்டீங்க, இன்னைக்கும் அவங்க பின்னாடி தான் விடாம நிக்கிறீங்க. ஆனா அவங்க மதிக்கவே மாட்டேன்றாங்க, மரியாதை கொடுக்கவே மாட்டேன்றாங்க, அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அது அவங்களுக்கு தொழிலா போச்சு. அங்க இருக்க சின்ன தலைவர் கூட உங்க பேரை சொல்றது இல்ல சொல்லிட்டு இருந்தாரு, அவரும் காலி ஆயிட்டாரு. ஆனா நான் என்ன கேக்குறேன், எல்லாரும் நின்றுடுவாங்களே ரோட்ல, இவ்வளவு பேத்துக்கும் எந்த பொறுப்பையும் பழனிசாமி கொடுப்பாரு நீங்க நம்புறீங்களா? அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யுங்க.
அவங்களையெல்லாம் அகாமடேட் பண்ணணும் கட்சியில, அவங்களையெல்லாம் துணையா இணையா எடுத்துக்கணும். ஆகவே அதை பண்ணாதாங்க நான் வர முடியும் இந்த இதுக்குன்னு சொல்லி. நீங்க மற்றவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கலனாலும் போகுது, ஒரு அங்கீகாரத்தை கட்சியில், ஒரு நோட்டிபிகேஷன், ஒரு அங்கீகாரத்தை அவரோட வாங்கி கொடுத்து அப்புறம் நீங்க இந்த முடிவு எடுத்தீங்கன்னா உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க. இல்லைன்னா நீங்க ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி சோர்வடைந்து எங்க போறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம், அலையன்ஸ் வந்தது நாடாளுமன்றத்துல பிஜேபியோட மற்ற கட்சியோட, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. போய் நிக்கிறாங்க, மதிக்கிறது இல்லைங்க அந்த கட்சியை சார்ந்தவங்க. எத்தனை மாவட்ட செயலர் என்கிட்ட போன்ன்றீங்க, ஆனா மதிக்கவே மாட்டேன்றாங்கண்ணா, கூப்பிடவே மாட்டேன்றாங்க. அவன் மதிக்கலாம் போறான், தோத்து போறான், நீ வீட்டுக்கு போன்னு சொல்றது நானு. நீ ஏன் போய் அங்க நிக்கிற, அவங்ககிட்ட போய் நம்ம தன்மானத்தை விட்டுட்டு அவர் தான் அலையன்ஸ் கொடுத்துட்டாரு, தேவையில்லை நமக்குன்னு. ஆகவே எடப்பாடி பழனிசாமி இவரோடு இருப்பவர்களை எப்படி நடத்த போகிறார் என்பதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல அவர் போய் சேர்றது சேராது இது உண்மையா பொய்யாலாம் வரல. சப்போஸ் நடந்தா இது போன்ற ஒரு விளைவு ஏற்படுமேயானால் அது ரொம்ப பேரை பாதிச்சிடும். அதாவது ஒரு கட்டத்துல நீங்க நம்ப மாட்டீங்க, 300 to 400 பொதுக்குழு உறுப்பினர்கள் இருந்தார்கள். இவர் இந்த ஸ்டார்ட் எங்களோட வச்சு போராட்டத்தை நடத்துறப்போ ஒருத்தர் தான் ராஜவேலு. இன்னைக்கு பல உண்மைகளை நான் உங்கள்கிட்ட பேசுறேன். ஒருத்தர் தான், ஒரு முன்னாள் அமைச்சர். ஆனா பேசியாச்சுண்ணே, ஆனா முடிஞ்சிருச்சுண்ணே, பழனிசாமி ஒத்துக்கிட்டாருண்ணே, நாளைக்கு முடிஞ்சிருண்ணே, அண்ணா இதை பண்ணாதீங்கண்ணே, போராட்டம் நடத்தாதீங்கண்ணே, பொதுக்கூட்டம் நடத்தாதீங்கண்ணே, ஆனா எதுவுமே வேணாண்ணே, நாளைக்கு முடிஞ்சிருச்சுண்ணே, நாளைக்கு காலையில பேசிடுவாங்கண்ணே, எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி. அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ட்ட போய் ஏமாத்திட்டான்னு சொன்னா பழியர் நடிக்க ஒரு வரான், ஏமாந்துட்டேன்னு சொல்றான்னு வரான். அது மாதிரி அவர் ஏமாற்றப்பட்டார் என்பதுதான் நான் பார்க்கின்ற ஓபிஎஸ் என்கின்ற தலைவர். ஆகவே அவர் எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து எவ்வளவு பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க நான் வெளியில போனோன்னே வேற கட்சிக்கு போறேன்னு. அவரை விட்டு பிரியும் போது சிரிச்சுக்கிட்டே வெளியில வந்தேன். எனக்கு தன்மானம் இருக்கு சார், எனக்கு உணர்வு இருக்கு, எனக்கு தெரிஞ்சதுலாம் தந்தை பெரியார், எனக்கு பேர் வச்ச பேரறிஞர் அண்ணா, கொள்கைகள், கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு, எனக்கு உயிர், 2 கண்களும் தலைவரும் அம்மாவும். என்னத்துக்கு சார் இது நமக்கு? என்ன இனிமேல் அப்படியே பதவிக்கு வந்து அதை பண்ணி இதை பண்ணி, அது இல்லை. நம்ம கொண்ட கொள்கையை விட்டு கொடுக்க கூடாது. குறிப்பாக பக்கத்தில் இருப்பவர்களை நீங்கள் புறக்கணிக்கவே கூடாது. அவர்கள்தான் நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறதுக்கு அவங்க தான் காரணம். பேசும்போது குறிப்பிட்டீங்க, ஒருத்தர் இந்த முடிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு பேசிக்குவாங்க, போராட்டம்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்லாம் சொல்லுவாருன்னு சொன்னீங்கல்ல. அதே போல தான் இப்போ இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு பதவி பிளஸ் சிட்டிங் எம்எல்ஏ 4 பேருக்கும் திருப்பி மீண்டும் சீட்டு அப்படின்னு சொல்றதும் அதே போல தான் இருக்குமா? இல்ல இருக்கும். நான் அது நம்ம 4 பேர், ஏன்னா அது ஏன்னு கேட்டீங்கன்னா சார், ஒரு தேர்தல் கமிட்டியே போடுறாரு, திரு சந்திக்கிறோம், அவர் மரியாதை கொடுத்தார். தேர்தல் எலெக்ஷன் அப்சர்வர்ஸ் பிஜேபியில இருந்து வந்திருக்காங்க. போய் நானும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நானு பேச சொன்னாரு, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு, ஆங்கிலத்துல பேசினேன். ஒரு 13 இடத்துக்கு எழுதி கொடுத்தாருங்க ராஜவேலு. 13 இடத்துலயும் வித் கங்கரன்ஸ் ஆஃப் திஸ் அப்சர்வர்ஸ் ஃபார்வர்டிங் டு டெல்லி. நான் இதை 13 இடமும் ரெடி பண்றேன்னா நீ நிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க முன்னாடி தானே சொல்றாரு. அப்புறம் 3 பேரோட தான் பேசுறாரு. அந்த கமிட்டியே யாரையும் கன்சல்ட் பண்ணாம 3 பேரோட உட்லண்ட்ஸ் ஹோட்டல்ல உட்காந்து பேசி, ராமநாதபுரத்துல இவர் ஒருத்தர் என்ன போகுதுன்னு அங்கதான் முடிவெடுக்கிறாங்க ராஜவேலு. சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு அது ஒத்துக்கிறார் அவரு, வேற வழி இல்லாம. அன்னைக்கே ஒரு 10 பேரை நிறுத்தி இருந்தாருன்னா அதான் அடிச்சுக்கிறோம். 10 பேரை நிறுத்தி ஏஃபார்ம் பிஃபார்ம் தூக்கி எரிஞ்சிருந்தாருன்னா இந்த கோர்ட்ல போய் நான் நேற்றுக்கு டெல்லி கோர்ட்ல வந்துச்சு ராஜவேலு. நேற்றுக்கு டெல்லி கோர்ட்ல இந்த வழக்கு வந்தது. நேற்று போயிட்டு டெல்லி ராஜ்யசபா தொடர்பான நீங்க போட்ட மனு கோர்ட் அவமதி போட்டிருக்கேன். ஏன்னா கன்சிடர் பண்ணவே இல்லை, டெல்லி உயர்நீதிமன்றத்தை மதிக்கல. இப்ப இது ஃபிட் ஃபார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது சரியான ஒரு வழக்கு. இது எடுத்துன்னு போலாம் கோர்ட் அவமதி வழக்குன்னு. அப்படி எடுத்துட்டு போகும்போது தான் தெரியும் அந்த கஷ்டம். நேத்திய தேர்தல் ஆணையத்தினுடைய செயலாளர், அதனுடைய இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்பு நண்பர் இன்பதுரை, அப்புறமா பாத்தீங்கன்னா அங்க ஒரு வழக்கறிஞர் இருக்காரு, என்ன ட்ரபுள் மேக்கர் பாரு அவரு. ட்ரபுள் பானே அங்க இருந்துதான், நான் இல்ல, அவர் பாலாஜின்னு பேரு. அவரு ஒரு 3-4 பேர் உட்காண்டாங்க பயந்துட்டு. எலெக்ஷன் கமிஷன் நிக்குது கவுன்சிலோட, இது என்ன ஆகுமோன்னு சொல்லி. அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணீங்க, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இது விடுமுறை கோர்ட்டா இருக்கு, வழக்கு மன்றமா இருக்குங்க, ஆகவே வர 2ஆம் தேதி அன்னைக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டார் ராஜவேலு. சோ
அது இப்ப அஜனை போயிருக்கு. நான் விடுற மாதிரி இல்லைங்க. அது இந்த போராட்டம் தொடரும். அது கடைசி வரைக்கும் நான் பாக்குறேன். அது எலெக்ஷன் பெட்டிஷனா கூட கொண்டு போக முடியும். நான் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. ஆகவே அவர் சேரணும்னா சேரட்டும். ஏடிஎம்கேயோட நல்லதுதான். அது சேர்ற நேரத்தில் ஓபிஎஸ்க்கு இப்ப பதவி கொடுக்கணும், 4 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் சீட்டு கொடுக்கணும். இப்படி இந்த விவகாரத்துல இப்படி ஒரு பேச்சுவார்த்தையில பின்னணியில பிஜேபி இருக்கா? இல்ல சார், பிஜேபி கை விட்டாங்க சார். கடந்த முறை அமித்ஷா வந்தப்ப அதிமுக உட்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம்னு எடப்பாடி பழனிசாமி தலையிட மாட்டேன்னு சொல்லி சார், தலையிட மாட்டேன்னு சொல்லி மான மரியாதை வாங்கிட்டாரு சார் அவரு. அங்க ஒருத்தர் தனியா கட்சி ஆரம்பிச்சு அம்மா தான் வளர்த்தாங்க, தலைவர் தான் வளர்த்தாங்க, நான் தான் சொல்றவர் சொல்றாரு. ஓபிஎஸும் எங்களோடு தான் இருக்கிறார், எங்கள் தேசிய முன்னணி கூட்டணியில். இவர் எங்க எந்த யோகியத்தில் இருக்காருன்னு தெரியல. இவர் ஏதாவது அமித்ஷா கூப்பிட்டாரா? பிரதம மந்திரி கூப்பிடுறாங்களா அவரே நடுத்தருவுல நிக்கிறாரு. தேவையில்லாம ஒரு டிசிஷனை அவரை காப்பாத்திக்கிறதுக்கு அதை எடுத்துட்டு நிக்கிறாரு. அவரு சொல்றாரு ஓபிஎஸ் உள்ள இருக்கிறாருன்னு. எங்க யாரையுமே இந்த பிஜேபி லீடர்கள் இந்த 3 தலைவர்களையும் திருமதி வி.கே. சசிகலா சின்னமாவையும் சேர்த்து கண்டுக்கிறதே இல்லைங்க. கண்டுக்கிறது இல்ல, பேசுறதுன்னு இல்ல, சொல்றதை விட அவமானப்படுத்துகிறார்கள், அசிங்கப்படுத்துகிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள், அரசியலில் அனாதையாக்கி விட்டார்கள். இன்னமும் உங்களுக்கு புத்தி வரலன்னா என்னங்க பண்ண முடியும்? உங்களோட சேர்ந்து ஸ்டேஜில் ஏறுறாரு, கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, அவ்வளவு கைத்தட்டல் விடுது. நினைச்சு பாருங்க ராஜவேலு. பிரதமர் பேர சொன்னாலும் கைத்தட்டல, அமித்ஷா உள்துறை மந்திரி பேர சொன்னாலும் கைத்தட்டல. அங்க வேற அனௌன்ஸ்மெண்ட் போகுது, அமித்ஷா வந்தது நீங்களும் ஆரவாரமா கையாட்டணும், கையெல்லாம் எடுக்கணும், விசில் பறக்கணும், இதே மாதிரி செஞ்ச மாதிரி துண்டெல்லாம் சொல்லட்டணும். இதை சொல்லி கொடுக்குறாங்க. வரும்போது செய்யணும்னு பேச ஆரம்பிக்கும் பொழுது அவர் பேரை சொல்றாரு, முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேரை சொல்றாரு. சொன்ன உடனே என்னாச்சாங்க, அவர் சொன்ன உடனே இந்த கைத்தட்டல் இருக்கிற அவர் சிரிக்கிறார். ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்புறம் தான் கண்டினியூ பண்றாரு. அன்னைக்கு பிஜேபி பொசிஷனே கேள்விக்குறியா இருக்கு. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் நடுத்தருவில் இவர் நிறுத்த மாட்டார் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப வேதனையோட அங்க இருக்க நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் தொண்டர்களும் மற்றவங்களும் வேதனையா இருக்காங்க சார். ஏன்னா என்ன தெரியுங்களா விஷயம், நான் ஓப்பனா சொல்றேன். அவங்க ஏன் இருக்காங்க இன்னும் அப்படின்னா, இந்த ஒரு மாவட்ட செயலாளர் போஸ்ட் கீழே போட்டுக்கலாம். அந்த கம்பெனி ரிஜிஸ்டர் இருக்கோ இல்லையோ வேற விஷயம், ஆனா கீழே போட்டுக்கலாம். என்ன, ராஜவேலு மாவட்ட செயலாளரு, கண்ணன் கொள்கை பரப்பு செயலாளரு, எழிலன் அமைப்பு செயலாளரு, இப்படி எல்லாம் போட்டுக்கலாம். இப்ப இதுவும் மூடிவிடா பண்ணிட்டா அவங்க எங்க போக முடியும் ராஜவேலு? அந்த ஒரே காரணத்துக்காக தான் அவங்க அந்த நேமுக்கு கீழே போட்டுக்கலான்னு அவங்க இருக்காங்க. எங்கேயும் முடிவெடுத்து சடனா போறதுக்கும் விருப்பம் இல்லை. பழனிசாமி சேர்த்துக்க மாட்டாருன்றதுல நிச்சயமா சேர்த்துக்க மாட்டாருன்ற 100% நம்பிக்கை உண்டு அவங்களுக்கு. அதனால அவர் பின்னாடி போறதுக்கு அசிங்கப்படுறாங்க, வெக்கப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. ஆகவே இப்படி ஒரு டிசிஷன் அவர் எடுத்து போனாருன்னா கஷ்டமா இருக்கும். நீங்க தான் அந்த சொல்றீங்க 4 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சீட்டு, ஒரு முக்கியமான பதவி, அது பொருளாளராக இருக்கும். ஆனா அது உண்மையா இருந்ததுன்னா அடுத்தவர்களுக்கு டாட்டா சொல்லாம எல்லா இணைப்பையும் சரியாக பேசி முடிவு செய்து போக வேண்டும். இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலன்னா, இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவரு உள்கட்சியிலே அவருக்கு வேண்டியவர்களே அவர்களை சார்ந்தவர்களே பெரிய சதி பண்றாங்கன்னு அர்த்தம். இவரை கம்ப்ளீட்டா அரசியல இருந்து முடிக்கணும்னு முடிவோட இருக்காங்க. ஏன்னா அதனுடைய உரிமையாளர் அவருங்க, அவர் தாங்க ஒருங்கிணைப்பாளர். வெப்சைட்ல 34வது இடத்துல இருக்குன்னு இப்பயும் எடுத்து தகராறு பண்ணிருக்கேன் நான். அதை யார் பண்ணணும்? 34வது இடத்துல ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளரையும் வச்சுக்கிட்டு பொதுச் செயலாளர்னு சொல்லி கொடுத்தத அவங்களுடைய டாக்குமெண்ட்ல கொடுத்ததை எழுதி ரெக்கார்ட்ல ஏற்றி வச்சுக்கிட்டு எப்படிங்க எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்றான்? அப்புறம் அவங்களும் சொல்ற மாதிரி பின்னாடி ஒரு கட்சி இருந்து இயக்குதுன்னு நானும் சொல்லணும். நான் விட மாட்டேங்க. உச்ச நீதிமன்றம்லாம் இருக்கு, உயர் நீதிமன்றம், டெல்லி உச்ச நீதிமன்றம். இவ்வளவு சீக்கிரமா விட்டுருவேன்னு நினைக்காதீங்க. நேத்தியெல்லாம் அடிவயிறு கலக்கிடுச்சு அவங்களுக்கு. அந்த கேஸ் 2ஆம் தேதி போனதால நிம்மதியா போயிருக்காங்க. விடமாட்ட ராஜா. அம்மாவை பொதுச் செயலாளர் இல்லைன்னு சொன்ன எடப்பாடிய விடமாட்ட ராஜா. கட்சி ஆக்கிரமிப்பு பண்ணி தான் கையில வச்சு தொடர் தோல்விகளை கொடுத்து இரட்டையிலை அவமானப்படுத்துற பழனிசாமி விடமாட்ட ராஜா. இது நடக்கவே நடக்காது. தாந்தோன்றித்தனமா நீங்க நடத்துற இந்த யூனிட்ட, எடப்பாடி யூனிட்ட நீங்க சக்சஸ் பண்ணவே முடியாது. எல்லாரும் உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆனாலும் நியாயமா எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டா விட்டுருவேன். எல்லாரும் இணைந்தாங்க, மகிழ்ச்சியா இருக்காங்கன்னா ஓகே. அது ஏதாவது அதுல முடியாதுன்ற மாதிரி வந்துச்சுன்னா
புகழேந்தியினுடைய எதிர்ப்பை நீங்கள் சம்பாதிக்க முடியாது. பொறுத்து பார்ப்போம். என்னதான் சொன்னாலும் அவர் சேர்த்துக்க மாட்டாருங்கிற முடிவில் இருக்கிறாரு அப்படிங்கிறீங்க. ரெண்டாவது பாஜகவும் 3 பேரை மதிக்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. இந்த நிலையில் அவர் மதிக்கலை அப்படின்னாலும் 4 எம்எல்ஏ சீட்டும் ஒரு கட்சி பதவி வேணும்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பு தான் அங்கே அழுத்தம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதும் தகவல் வெளியாக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி. ஒரு புரட்சி வெடிக்கணும், இல்லைன்னா சரியா போகாது. ஏன்னா இன்னைக்கு பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சி என்ன கதியாச்சுன்னு சொல்லி ஒன்றும் இல்லாம போய்கிட்டு இருக்காங்க. தொண்டர்களும் நிர்வாகிகளும் வேதனைப்படுறாங்க. அந்த அளவுக்கு அப்பனும் புள்ளையும் அசிங்கமா அடிச்சுக்கிறாங்க. அதே மாதிரிதான் இங்க அடிச்சுக்கிட்டு நாளா ஒழிஞ்சிட்டோம். இதெல்லாம் யாருக்கு சாதகமா முடியும்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவுகிறது. ஆகவே இது திருத்தப்பட வேண்டும். இனிமேல் தான் எனது புரட்சி பயணம் என்னுடைய நண்பர்களோடு, தொண்டர்களோடு, நிர்வாகிகளோடு இருக்கும். அது போக போக தான் என்னன்னு புரியும் உங்களுக்கு. ஆகவே இந்த நேரத்தில் இந்த விமான விபத்து, இந்த நடப்பு அரசியல் குறித்து நீங்கள் கேள்வி கேட்டதற்கு நான் சரியான பதிலை சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். பார்த்த நேயர்களுக்கும் உங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.